பிரைஸ் அலோட். நாங்கள் திரும்பமாக இன்னொரு பைபிள் ஸ்டடியில் வர கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு உங்களோட நான் பயந்து கொள்ள வந்த வேத பகுதி ஆவியின் கனிகள். நான் தியானிக்கைகளை கர்த்தர் இதை குறித்து பேசும்படி என் இதயத்தில் ஒரு பாரத்தை போட்டார். ஆவியின் கனிகள், ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். உண்மையிலே ஒரு மரத்தை நீங்கள் கவனிச்சுக்கண்ட இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மரம் எப்படி வருது? மரத்தை சில பேர் அப்படி மரமாக நடுறாங்க. அந்த மரம் வர்றதுக்கு முன்னம் அது ஒரு விதியாவோ அல்லது ஒரு சின்ன ஒரு கன்றாவோ சின்ன ஒரு தாவரம் வந்து தமிழில் சொல்லுவான் பிளான்ட். அதை நட்ட உடனே அதுலேருந்து ஏதோ ஒரு பலனங்களுக்கு வருது. சில மரங்களில் பழம் இல்லாட்டிலும் அந்த இலைகளே அதுக்கு சில பல இலங்களுக்கு மூலிகைகள் மருந்துகளை கொண்டுருது. இப்போ வேப்ப மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்ப மரத்தில் நிறைய வேப்ப பட்டையை பாவிப்பாங்க, வேப்ப மில்லியை பாவிப்பாங்க. அப்போ ஒரு மரம் இருந்தால் அதுலேருந்து ஒரு பலன் வரணும். இப்போ கூடுதலாக அந்த மரத்துலேருந்து ஒரு அவுட்கம், அதுலேருந்து ஒரு பிரதிபலன் வரணுன்றதுக்காண்டி தான் அந்த மரத்தை நடுறாங்க. உங்களுக்கு ஞாபகம் நினைக்கணும், ஒரு முறை இயேசுக்கு சொருவோமே சொன்னார், இந்த தோட்டத்தில் நான் இந்த மரத்தை நட்டின்னு இது பழம் கொடுக்கல, அதில் நான் அடித்து போடுவேன்டா. அப்போ அந்த தோட்டக்காரன் சொல்கிற அளவுக்கு இன்னும் 3 வருஷம் தாங்கன்னு நான் அதை கொத்தி எரி போட்டு அது பசலை போட்டு நான் செய்கிறேன்னா அந்த பழம் கொடுக்காடி நீங்கள் அழிக்கலாம். அது இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பறந்து பேசுகிற பெரியான ஓமை. அது காஸ்பெல்லில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், ஒரு முடிவுக்கு வரலாம். Without these fruit of the Spirit, we cannot enter the kingdom of God. That's a conclusion. You need to have this. It's not an option. அதனால் இன்றைக்கு பிரியமான சகோதரன், I have a burden. என்ற இதயத்தில் பாரம் ஏற்படுத்தியது. எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு கட்டாயம் இந்த ஆவியின் கனிகள் அவசியம். சரி, இப்போ இந்த மரத்தை பார்க்க போனால், ஓகே, உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் மரத்தை எடுங்களேன். அந்த ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் பழம் வந்து அது ஒரு சுவையை கொடுக்குது, அதுங்களுக்கு விட்டமினை கொடுக்குது. விட்டமின் ஏ ஹையாக இருக்கிற பழம் வந்து ஆப்பிள். அப்போ அதில் ஒரு பிரதிபலன் வருது. இதை பைபிள் கனி ஃப்ரூட் என்று சொல்கிறதுக்கு காரணம் இதான் ரீசன். நான் கிறிஸ்தவளாக இருந்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பைபிள் வசனம் உங்களுக்கு நிறைய தெரியும். ஈவன் இந்த பைபிள் ஸ்டடி கூட எங்களுக்கு தேவையில்லை. If you think about it, you don't even need the Bible study because you know all the truth. புதுசாக கேட்குறாங்களே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், but you knew already these things. So why are you listening? Why are you listening again and again? Why are you reading the Bible? Why are you praying? In order to provide more fruit of the Spirit. நாளுக்கு நாள் எங்களோட வாழ்க்கையில் கனிகளை கொடுக்குறது. இது எங்களோட வாழ்க்கையில் ப்ரொடியூஸ் பண்ணப்படாட்டி எந்த விதமான பிரயோசனம் இல்லை. We can have the knowledge, we can have all the gifts and all that. Gift and fruits are important, but gift is useful for ministry, but fruit of the Spirit is personal. ஆவிக்குரிய கனி எங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு கொடுக்கப்படுறது. அதனுடைய பிரதிபலன் வரம்ன்றது நாங்கள் ஊழியம் செய்யல, மற்றாக்களை கிறிஸ்துக்களை நடத்துகிறதுக்கு உதவி செய்யுது. அப்போ இதை விளங்கி கொள்ளுங்க. ஸோ எகெயின் பழம் அண்டு எகெயின் ஒரு இடத்துல நாங்கள் பார்க்குறோம், நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டாக்கி நீலே போடப்படும் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்குது. அந்த பழம் கனி அது என்ன மீனிங்னு சொன்னால், இப்போ நாங்கள் பார்க்குற மாம்பழம் பிலாப்பழம் அது இல்லை. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்திலிருந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு நல்ல ஒரு கனியை கொடுக்குறோம், நல்ல ஒரு கத்தரை போல பிதாவுடைய குணங்களை மற்ற ஆட்களுக்கு பிரதிபலிக்கிறோம். அதுதான் என்ன மீனிங். இப்போ ஒரு மரத்தை நடுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, பசலை போடுறீங்க, நீங்கள் அதுலேருந்து ஒரு வியோசனம் இல்லாட்டி அந்த மரத்தை வெட்டி போடுறது தான் சமநொழியை வேறு ஒன்றுக்கும் பலன் இல்லாது. இயேசு கிறிஸ்து ஒரு முறை நடந்து போனார், அத்தி மரத்தை பார்த்தார், அதில் பழம் இல்லை, உடனே கேர்ஸ் பண்ணார் அந்த அத்தி மரத்தை. அப்போ அதால் தேவன் எங்களை அழைச்ச நோக்கம் வந்து அவருக்கு ஒரு பிரயோசனமான ஒரு பிரதிபலனை கொடுக்குறதுக்காண்டித்தான். அதால் தான் இந்த பைபிளில் புதிய பாடலில் நாங்கள் பார்க்குறோம். குறித்து சொல்லியிருக்கிற வேத பகுதியை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம்.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், Galatians chapter 5. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட திருப்பிங்கன்னு சொன்னாங்க. நான் இப்போ ஒவ்வொரு கனியாக நாங்கள் பார்ப்போம். ரொம்ப நான் இதை ப்ரீச் பண்ணிக்கல, உங்களுக்கு டீச் பண்ணிக்கல. இதில் நான் முற்றிலும் தேர்னால் இது எல்லாமே எனக்கு தெரியும். நான் இதில் 100% பர்ஃபெக்ட் அண்டு இதில் பூரணப்பட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணல. பட் இதில் சில விஷயங்கள், சில காரியங்களை நானும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, நானும் முன்னேற வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் நீங்களும் சில வேளையில் உங்களுக்குள்ள அன்பு இருக்கலாம், சமாதானம் இருக்கலாம், பட் தென் இச்சையடக்கம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கலாம். பட் யூ கான் இக்னோர் ஒன் திங், யூ கான் இக்னோர் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் சே ஐ எம் ஸோ லவ்விங் பர்சன். தீஸ் ஆர் ஆல் ரிக்வயர்மெண்ட். தேவன் எதிர்பார்க்குற, தேவன் எங்கிட்ட செய்ய சொல்லி சொல்கிற விஷயங்கள் இது. தீஸ் 9 fruits of the spirit. இந்த 9 கனியலும் 7 இருக்குது 6 இருக்குது எனக்கு ஓகே இல்லை. இந்த 9 கனியலும் உங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கணும். சமாஸ் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா பைபிள்லேருந்து நான் உங்களுக்கு வாட்சி சொல்கிறேன். முதலாவது இது இந்த ஒப்போசிட்டை குறித்து பவுல் எழுதுகிறார். இதுக்கு எதிரான ஆவிக்குரிய கனிக்கு எதிரான செய்கள் எது? அது எங்களுடைய மாமிசம்னு சொன்னால் எங்களுடைய ஃப்ளஷ் மீன்ஸ் நாங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்கின்ற பாவங்கள். கலாத்தியர் 5:19 நீங்கள் பாருங்கள். Galatians chapter 5 verse 19. பாவ இயல்பின் செயற்பாடுகள் வெளியானவை, அவையாவன முறைகேடான பாலுறவு, திருமணத்துக்கு முதல் இருக்கிற உறவு, திருமணத்துக்கு பிறகு கள்ளத்தொடர்பு. இப்படி செய்கிறார்கள், பரலோகத்துக்கு போயிடாது. It's clear. So if you're not faithful to your wife, or if you break the commandment before you marry, Bible clearly says அதான் முறைகேடான அசுத்த பழக்கங்கள், எல்லா all kind of bad habits. வயிற்றில் போகிற, சிகரெட் பார்த்துறது, ஆல்கோஹால் குடிக்கிறது, you can put all these things. These are all like evil practices. These are all like unclean practices. இப்படியானாக்கள் தேவண்ட அரசில் பிரவேசிக்கலாம். காம வேட்கை, people like they never satisfied, they go on committing sin. விக்கிரக வழிபாடு, ஐடல் வர்ஷிப்பில் 2 இருக்குது. நான் இதுக்கு முதல் சொல்லி கொண்டு ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு ஐடியில் கும்பிட்ற, அடுத்தது எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஐடியல். எங்களுடைய உள்ளத்தில் சில வேளையில் ஒரு ஆளை நாங்கள் ஐடிலாக வச்சுருப்போம். எங்களுடைய எஜுகேஷன், எங்களுடைய படிப்பை நாங்கள் ஐடிலாக வச்சுருப்போம். இட் குட் பி எனிதிங். ஸோ ஒன்றுமே தேவனுக்கும் இடையில் வரக்கூடாது. மாந்திரிகம், சில பேர் சாத்திரம் பார்க்குறது, ரசிக்கப்பட்ட அப்புறம் all these witchcraft and all that, these are all sin. So be careful, stay away from that. பகைமை, if you like hate somebody, இப்போ ஒரு ஆள் உங்களை வெறுத்து உங்களை புஷ் பண்ணிக்கல, அதை நீங்கள் ஒன்றும் செய்யலாம். சில நேரங்களில் இப்போ இயேசு கிறிஸ்துவ சொன்னாங்க ஒரு கிராமத்தில், இந்த கிராமத்தை விட்டு போங்கன்னு. அவர் சொல்லல, நான் இல்லை நேசிக்கணுமா தான். He just left the village because they asked him to leave. He left. But then when he went to Samaria, the Samaritan asked him to stay extra 2 days and he stayed. That's different. But if you hate somebody, if you resist somebody because of your anger, that's a sin. Pinakku, disagreement. Erichal, Erichal means like it's almost like you getting annoyed or you're angry all the time. எரிச்சல் குணம், கோபாவேசம். இது சொல்கிறது அந்த people go mad, they get really angry. அப்படியானாக்களை குறித்து சொல்லுவார். லுக் அட் திஸ் மர்டரர்ஸ். அவங்க சொல்கிறான், என்ன நடந்தது, நான் கோபத்தில் கொண்டுட்டேன் இவரன்னு சொல்லி. சுயநலாவா, செல்ஃபிஷ்னஸ், இது பாவம். பழைய பாட்டில் இதை பற்றி பெருசாக சொல்ல, பட் புதிய பாட்டில் எம்ஃபசைஸ் பண்ணது செல்ஃபிஷாக இருக்கிறது பாவம். கேன் யூ பிலீவ் இட்? பிரிவினைகள், சில பேர் சாதி பார்க்கறது, சில பேர் அந்தஸ்து பார்க்கறது, நான் பெரியவன் நீ சின்னவன். இட்ஸ் அ சின். இட்ஸ் நாட் அ மிஸ்டேக், இட்ஸ் அ சின். பிரிவினைகள், பேதங்கள், பொறாமை. jealousy is a sin. பொறாமை, குடிவரி, இதுக்குள்ள எல்லாம் ஆல்கோஹால் எல்லாம் பெறுது. களியாட்டம், parties. Have you noticed these things? All these things
ஆர் சின். களியாட்டம், ஒரு கல்யாண வீட்டில், ஓகே, அப்போ களியாட்டம் என்ன? இன்றைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து கல்யாண வீட்டில் ரசிக்கப்படாத ஆக்கள் செய்கிற களியாட்டங்களே செய்கிறாங்க. குடிக்கிறாங்க, வலிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, மியூசிக்கு உலகத்து பாட்டுகளுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. இது வந்து நிறைய கிறிஸ்டியன் ஜஸ்டிஃபை பண்ணி, they justifying saying, oh, it's a wedding, it shouldn't be boring. But then my Bible and your Bible also, in Galatians chapter 5, verse 19 and 20 and 21, clearly says it is a sin. Let me repeat that again. It is a sin. டான்ஸ் ஆடுறது, களியாட்டம் ஆடுறது, களியாட்டம் குடிக்கிறது, வெறிக்கிறது, போய் பிடிக்கிறது, போதை வஸ்து எடுக்கிறது, எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வருது. ஸோ யூ கான் சே ஐ எம் டூயிங் ஒன் ஆஃப் திஸ் திங், ஐ எம் நாட் டூயிங் எவ்ரி திங், just for entertainment, just for one day wrong doing can take you to hell. ஸோ பைபிள் கிளியராக சொல்லுது களியாட்டம் பாவம். அப்படி நீங்கள் கேட்கலாம், குமாரண்ணா இதெல்லாம் நீங்கள் பாவம் எப்படி சொல்கிறீங்க? லுக் ஹவ் இஸ் கன்க்ளூடிங், எப்படி அவர் முடிக்கிறான்னு பாருங்க. நான் முன்பு உங்களை எச்சரித்தது போலவே இப்பொழுதும் எச்சரிக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள், அண்டர்லைன் தட், இறைவனுடைய அரசில் உரிமை பெறுவதில்லை. they will never inherit the kingdom of God. Don't just think God will let you in. Don't think I can slip through the net. That doesn't happen with Jesus. Jesus will filter you. ரோமை இயேசுக்கு சொன்னார், பரலோக அரசு வந்து மீன்களை பிடிக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது, பிடிக்கல எல்லா மீன்களும் ஆகப்படும், அதில் அந்த கரையில் அதை கொண்டு வந்து நல்ல மீன்களையும் கூடாத மீன்களையும் வேறு பிரித்து, கூடாத மீன்களை அவங்க எறிவாங்க, நல்ல மீன்களை அவங்க பாஸ்கெட்டில் போடுவாங்க. திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். இதுதான் நடக்கும் கடைசியில். ஸோ டோன்ட் அண்டர்மைன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட், டோன்ட் இக்னோர், டோன்ட் திங்க் I am doing once in a while these things so I can get by, I can get through, I can slip through the net, I can just somehow squeeze into heaven. That will never happen. I can guarantee you today. எனக்கு உங்களுக்கு தான் same law goes to me and to you. மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கானான் பிரவேசத்தில் பிரவேசிக்க மாட்டேன். Moses was a great man. Moses was a great man. He was a great prophet. But even for him, God said, look, you didn't listen to me carefully, therefore you will not enter into Canaan. And Bible சொல்லுது, அவன் மேலையில் இருந்து கானானை பார்த்தா நான் உங்களுக்கு பிரவேசிக்க போச்சு. ஸோ பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுகள் வந்து ஆவிக்குரிய கனிக்கு ஒப்போசிட்டாக செயல்படுற விஷயங்கள். இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஹேபிட் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னால் ரைட் நான் இப்போவே முழங்கால் படிக்கிட்டு அறிக்கை எடுத்து அதை விட்டு விடுங்க. பிகாஸ் கத்தர் பச்சிக்கிற அக்கினியாக இருக்கிறான்னு பழைய பாடல சொல்லல, புதிய ஏற்பாடில் இருக்கிற வசனம். தேவன் பச்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இஸ் அ கன்சூமிங் ஃபயர் அண்டு எபிரேயர் புத்தகத்தில் இருக்குது. ஸோ இட்ஸ் இன் தி நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இல்லை. ரைட், நவ் வி கோ டு ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட். சாரி, நான் அதை சொல்ல வேண்டியது ஏனெண்டா, we need to know what bad stuff before we need to know the good stuff. இயேசுக்கு எப்படி உபாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிறகு சொல்கிறார், இப்படி உபாசிங்க, எப்படி ஜபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல அதுக்கு பிறகு தான் சொல்கிறார் எப்படி ஜபிங்க. ஓகே, லெட்ஸ் டைவ் இன். போவோம் நாங்களா கலாத்தியர் 5:22. முதலாவது ஃப்ரூட் வந்து, முதலாவது கேனி அன்பு. என்னோட ஒருத்தர், நான் இப்போ கல்யாணத்துக்கு முன்னே ப்ரீச் பண்ணி முடியல, அன்பை பற்றி ப்ரீச் பண்ணிக்கல, அவர் வந்து சொன்னார், சாரி, இந்த ஆவிக்குரிய கனியெல்லாம் நான் மென்ஷன் பண்ணேன், ப்ரீச் பண்ணல, மென்ஷன் பண்ணிக்கல. அவர் வந்து என்ன சொன்னார், லுக், அதில் முதலாவது பேருங்க இருக்குது அன்பு. அன்பு தான் முக்கியம், மிச்சம் எல்லாம் பெருசு இல்லை என்று எனக்கு சொன்னேன். அவர் வயது போனவரால். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், ஏதாவது ஒரு விஷயம் இதில் முன்னுக்கு போட தான் வேணும். அவங்க வந்து அல்பாபெட்டிக்கல் ஓட்டர்லையோ அல்லது சீக்வன்ஸில் போட இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நற்குணத்தை முன்னுக்கு போட்டிருந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நற்குணம் தான் முதலாவதுன்னு சொல்லுவீங்க. ஏதாவது ஒன்று போட தான் வேணும். அவங்க அன்பில் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஆனால் மீனிங் அன்பு தான் பெட்டர், மிச்சம் எல்லாத்தையும் நான் இக்னோர் பண்ண வேண்டியது. இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இருக்கிற எல்லாமே போடும். 9 கனிகளும் உங்களுக்கு வேணும். நீங்கள் கிறிஸ்தவளாக இருந்தால், கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தால், கிறிஸ்தவ ஆணவம் இருந்தால், நீ இந்த 9 கனிகளும் உங்களோட வாழ்க்கையில் அவசியம். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஸோ ஆர் யூ ஸோ லவ்விங்? அன்பாக இருக்கிறீங்களா? இட்ஸ் அ சைன். இது ஒரு ஃப்ரூட், இது வந்து ஒரு கனி. ஸோ இயேசு கிறிஸ்துவை ரட்சித்து
ரோமர் 5:5 சொல்லுது. அதை நாங்கள் வாசிப்போம். ஆக்சுவலி ரோமன் சாப்டர் 5 verse 5. It's a beautiful verse. ரோமர் 5:5, ரோமன் சாப்டர் 5 verse 5. இந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது, ஏனெனில் இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தம்முடைய அன்பை நம்முடைய இதயங்களில் ஊற்றியிருக்கிறார். You see how all these churches and pastors got it wrong. They're saying if you have the Holy Spirit, you have to speak in tongues. I agree. If you have the Holy Spirit, you need to have healing. Okay, maybe you need to have healing. Those are optional. But there is something that you don't have a choice, which is love. When God poured the Holy Spirit on people, on anybody, the first thing He planted in our heart was or is the love of God. இறைவனுடைய அன்பை அவர் எங்களிலேயே ஊற்றிருக்கார். ஜஸ்ட் லைக் ஒரு தண்ணியை நாங்கள் இன்னொரு கப்புகள் ஒரு போத்தில் இருக்கிற தண்ணியை கப்புக்குள்ளே ஊற்றுற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் தே. அது இட் கண்டெய்ன்ஸ் அ வாட்டர். அதே மாதிரி எங்களுடைய இதயங்களில் தேவன் இதயமாய் அந்த கப்பில் அந்த அன்பை ஊற்றி இருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம். அதே சாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்பை குறித்து பார்க்கல. verse 7 and 8, 7-8 அதே சாப்டரில், நேர்மையான மனிதனுக்காக ஒருவன் தனது உயிரை கொடுப்பது மிகவும் அரிது, ஆயினும் ஒரு நல்ல மனிதனுக்காக ஒருவன் சில வேளைகளில் சாக துணியலாம். ஒருத்தருக்குமே சாக விருப்பம் இல்லை. பைபிள் என்ன சொல்லுவேன்டா, ஒரு நல்லவனுக்காக கூட இன்னொருவன் உயிரை கொடுக்குறதுக்கு தயங்குவான். பிகாஸ் தே லவ் தேர் லைஃப். இந்த லைஃப் எனக்கு விருப்பம், உங்களோட லைஃப் உங்களுக்கு விருப்பம். பட் ஒரு கெட்ட ஆளுக்காண்டி நீங்கள் எப்படி மறிப்பீங்க? ஒரு கூடாத ஒரு ஆள், இனி ரெண்டு வேர்ஸ் கிரிமினல், அந்த கிரிமினலுக்காண்டி நீங்கள் எப்படி உயிரை கொடுப்பீங்க? இவ்வுடன் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டீங்க. ஒரு ஆள் ஒரு பிள்ளையான ஆள் ஒரு கூடாத ஆள் தெரிஞ்சால் கடைசி வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. பட் அப்படி நாங்கள் இருக்கல. வேர்ஸ் 8, 8. ஆனால் நாமோ இன்னும் பாவிகளாக இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக இருந்தார். தட் இஸ் த லவ். இதன் மூலமாக இறைவன் தமது தனிச்சிறப்பு வாய்ந்த அன்பை, சம் யூனிக் லவ் he expects in us. So இப்படியான these kind of love தான் கர்த்தரங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். not just hi hello how are you எப்படி இருக்கிறீங்க, அது இல்லை. இப்படியான அன்பு, அன்யூஷுவலான யூனிக்கான லவ் தான் கர்த்தரங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அதை குறித்து தான் கலாத்தியர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு. தனிச்சிறப்பு வாய்ந்த அன்பை எங்கள் மேல் வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அப்போ தேவனங்களிடத்தில் அப்படி ஸ்பெஷல் லவ் காட்டல. தேவன் அதே அன்பை நாங்கள் மற்றாக்களுக்கு காட்டும்படி எதிர்பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, முதலாவது தேவனை நேசிக்கணும், அவரை நாங்கள் அனுபவிக்கணும். அடுத்தது சந்தோஷம். Are you happy? சந்தோஷமாக இருக்குங்க. திஸ் இஸ் ஐ திங்க் திஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சைன். ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமாக இருக்கேக்கல, அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அவனோட வாழ்க்கையில் துன்பங்கள் இன்னல்கள் 1000 இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, இன்டெரக்ட்லி அவன் சந்தோஷமாக இருக்கேக்கல. லுக், I know I am falling apart. I know I have problems. I know my family is going through some issues. I know I'm going through financial difficulties. But hey, guess what? God is still on the throne. கர்த்தர் சிங்காசனத்தில் இன்னும் இருக்கிறார். And he knows and he can deliver me. அந்த எதிர்பார்ப்போட, அந்த சந்தோஷத்தோட அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை வாழ்க்கையை கழிப்பான். ஸோ இட்ஸ் நாட் லைக் அ க்ளூமி லைஃப், ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு போரிங்கான லைஃப்பில் கிறிஸ்டியன் லைஃப். பிலிப்பியர் 4:4 எகெயின் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். பிலிப்பியர் 4:4 ரோமர் இப்போ தான் நோட் பண்ண, ரோமர் 5:5. ஸோ யூ வில் ரிமெம்பர் பிலிப்பியர் 4:4, Philippians chapter 4 verse 4. எப்பொழுதும் கர்த்தரில் சந்தோஷமாயிருங்கள். Does it say be happy or does it say always rejoice? Does it say rejoice or always rejoice? If it says rejoice when things go in a positive way, then it's easy for all of us. இவன் ரசிக்கப்படாதவங்க ஈஸியாக செய்துட்டு போவான்.
பட் என்ன வித்தியாசம் ரட்சிக்கப்படாதவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும்? அவங்க துன்பத்தில் போனாலும் எப்பொழுதும் கர்த்தரில் சந்தோஷமாக இருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாக. இயேசு கிறிஸ்து ஜெருசலேமே உண்மையாகவே உண்மையாக 2 தரம் சொல்லுங்களா, அது சரியான வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இது எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். சந்தோஷமாக இருக்கேக்கில் எங்களோட வாழ்க்கை நாங்கள் எப்போ என்ன டிக்ளேர் பண்ணுறோம்னு சொன்னால், தேவனுக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் பிசாசின்ற பிடியிலிருந்து என்னை விடுவிச்சார். பாவத்திலிருந்து என்னை விடுவிச்சார். என்னுடைய பாவங்களை மன்னிச்சார். என்னை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிச்சிருக்கார். இதுதான் நாங்கள் இன்டெரக்டாக சொல்கிறோம். அது என்ன மீனிங்? இது ஒரு கேனிங். அடுத்தது சமாதானம், பீஸ். எங்களுடைய இதயத்தில் இன்றைக்கு சமாதானம் இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எல்லாமே இம்பார்ட்டன்ட். You need to learn to live in peace. இது கணக்க கிறிஸ்டியன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பீஸ் எங்களோட வாழ்க்கையில் ஒரு அமைதி, ஒரு சமாதானமான வாழ்க்கை எங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு சொன்னால், நாங்கள் வேதத்தில் நம்பிக்கை வச்சு வேத வசனத்தை நாங்கள் நம்பி கத்தரிடுதங்களை பேரங்களை ஊற்றினா பிறகுதான் அது வரும். 1 பேதுரு புத்தகம் சொல்லுது, உங்களுடைய மனபாரங்களை அவரிடம் சொல்லுங்க, அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான புத்திக்கு மட்டாத, சம்டைம் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இன்னும் எனக்கு இப்படி சமாதானமான ஒரு வாழ்க்கை வருது, அதான் புத்தி கட்டாத. யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். பியாண்ட் யுவர் நாலேஜ், God is giving you peace. You may go through a storm, you may go through so many problems, millions of problems, but even though it's the darkest valley, you can walk through, you will fear no evil. So ஆண்டவர் எங்களை சமாதானத்தோடு கொண்டு போவார். That is the biggest difference between Christian and non-Christian. Turn with me to Psalm chapter 46. சங்கீதம் 46 அதிகாரத்துக்கு என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. Psalm 46. Everybody knows this psalm. எல்லாருக்கும் இந்த சங்கீதம் தெரியும். கோராகின் மகன்களின் சங்கீதம். இறைவனே எங்கள் புகலிடமும் பெலனுமாய் இருக்கிற. God is our shelter. God is our strength. God is our shelter. கஷ்டங்களில் எப்பொழுதும் எங்களோடு இருந்து உதவுகிறவர் அவரே. தேவன் தான் எங்களோட எப்பவும் இருப்பார். ஆக்கள் சொல்லுவாங்க, இப்போ உதாரணத்துக்கு உங்களை குடும்பத்தில் ஒரு பாரதூரமான சம்பவம் நடந்தால் ஆக்கள் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஒரு நாள் இருக்கலாம், பார்த்தா தே ஹேவ் டு கெட் பேக் டு தேர் லைஃப். அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. கத்தட்ட லைஃப், கத்தட்ட கன்சர்ன், கத்தட்ட முழு இன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் அவர் தன்னை பற்றி கூட அக்கறைப்படாமல் இந்த உலகத்தில் செல்ஃப்லெஸ் லைஃப் வாழ்ந்து எங்களுக்கான தான் எல்லாத்தையும் செய்கிறார், இன்னும் எங்களுக்கான தான் எல்லாத்தையும் செய்கிறார். ஸோ ஹீஸ் கன்சர்ன், ஹீஸ் லைஃப், ஹீஸ் திங்கிங் ஆல் அபவுட் அஸ் என்று அவர் எங்களை நேசிக்கிறார். ஸோ கஷ்டங்களில் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறவர், அந்த தொடர்ந்து உறவு வச்சிருக்கிற உடையாத ஒரு உறவுன்னு சொன்னால், அன்லஸ் நீங்கள் உடைச்சா உடைய தேவனுடைய உறவு. தென் அகெயின் verse 2 சொல்லுது, ஆகையால் பிகாஸ் இப்படி இருக்கிறபடினால, கர்த்தரங்களோடு இருக்கிறபடினால, அவர்கிட்ட உறவு ஸ்டேபிளாக இருக்கிறபடினால, அவங்களை விட்டு பிரியாதனால, பைபிள் சொல்லுது பூமி பிளவுண்டு போனால். Can you imagine this earth split into two like a bun? ஒரு பன் ஷேப்பில் தான் இருக்குது. ஒரு ஆள் இப்படி வெட்டுற மாதிரி 2 பிளந்தானு. Can you imagine? It's not going to happen. Even if எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். பூமி பிளவுண்டு போனாலும், மலைகள் கடலின் நடுவில் விழுந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். மேலே போய் கடலில் விழுந்தால் நீங்கள் உடவும் கழிப்படையில் அப்படி நடக்கவில்லை. I don't think it's going to happen. அப்படித்தான் நடந்தாலும், அதன் எழுச்சியால் மலைகள் அதிர்ந்தாலும், பூமியாட்சி வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். Fear is enemy of faith. இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் சமாதானமாய் வாழுவோம். இதை நாங்கள் இன்றைக்கு அறிக்கை செய்யணும், இதை நாங்கள் நம்பணும், இதை நாங்கள் இன்ஹெரிட் பண்ணணும் இந்த வேர்ஸை. ஸோ Psalm 46 நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன் வாசிக்கிறது ஃபுல்லாக.
எங்களை விட நிறைய பேர் பழைய பாடலில் நிறைய வேதனை கூட போனாங்க. ஈவன் புதிய பாடலில் கூட இன்னும் இப்போ கூட நிறைய மிஷனரிகள் சஃபர் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க நிறைய இடங்கள். ஸோ சௌரியிலே சமாதானத்தில் வாழ்ந்து இப்போ ஆக்களோட சமாதானம் அதை நான் சொல்லுவேன். எங்களோட ஹார்ட்டுக்குள்ள பீஸ் இயேசுக்கு உயிர்த்தெழுந்தா அப்புறம் சொன்ன வசனம் உங்களுக்கு சமாதானம். அடுத்தது பொறுமை. இது பெரிய ஒரு பிரச்சனை. எங்களுக்கு பொறுமை இல்லை. எங்களுக்கு ஜெபிச்சா உடனே ஆன்சர் வரணும், ஆண்டவர் கேட்கணும், உடனடியாக எங்களோட ஜெபங்களுக்கு பதில் வரணும், உடனடியாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், டிராஃபிக் இருக்கக்கூடாது, குயிக்காக சாப்பிடணும், உடனே நாங்கள் நித்திரக்குள்ளோம், உடனே எல்லாம் எவ்ரிதிங் லைக் சடன் மூவ். இன்றைக்கு இப்போ காலம் போகிற போக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோபடி ஹேஸ் பேஷன். டிராஃபிக் லைனில் நீங்கள் ஒரு செகண்ட் டிலே ஆனால் அந்த க்ரீன் வில்லேக்கில் டிலே ஆனால் நான் கவனிச்சிருக்கிறேன். அந்த க்ரீன் விழுந்து சில பேர் எடுக்க மறந்த people go mad, they beep. பொறுமை இல்லை வருது. பிகாஸ் நாங்கள் வாழ்கிற இந்த ஜெனரேஷன் பொறுமை இல்லாத ஜெனரேஷன். இப்போ பைபிள் சொல்லுது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் யோபுவின் பொறுமையை குறித்து பார்த்துருக்குறீங்களா? ஆரோனோ இத்தனை வருஷம் அவன் சஃபர் பண்ண பைபிளில் இல்லை அப்படி நான் வாய்ச்சிடல. பட் ஹீ சஃபர்ட் அ லாங் டைம். அவ்வளோ காலம் பொறுமையாக இருந்து தேவனை தூசிக்காமல் தேவனை மறுதளிக்காமல் கர்த்தருக்கு உண்மையாக இருந்த ஒரு மனுஷன் தான் யோபுண்ட பொறுமையை நீங்கள் கவனிக்கிறீங்களே. யாக்கோபு 5ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 5, எபிரேயருக்கு அடுத்த புத்தகம். ஓகே, ஜேம்ஸ் சாப்டர் 5. ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 8, 8ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்களும் பொறுமையுடையவர்களாய் உறுதியுடன் நில்லுங்கள், ஏனெனில் கர்த்தருடைய வருகை நெருங்கி இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். யாக்கோபு சொல்கிறார், God is going to come. கர்த்தர் வரப்போகிறார். இது ஒரு ஷோர்ட் பீரியட் தான். சகோதரரை ஒருவருக்கொரு விரோதமாக முறுமுறுக்காதீர்கள், அப்படி செய்தால் நீங்கள் தண்டனைக்கு உட்படுவீர்கள். தண்டனை கொடுப்பவர் வாசப்படியே நிற்கிறார். சகோதரரை துன்புறுத்தலின் மத்தியிலும் பொறுமைக்கு உதாரணமாக கர்த்தருடைய பெயரில் பேசி இறைவாக்கினரையே எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கபடி சகிப்புடன் செயல்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோமே. யோபுவின் சகிப்புத்தன்மையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை கண்டுகொண்டீர்கள். கர்த்தர் சில வேளையில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், இவர் என்ன செய்கிறார். லாஸ்ட் மினிட் கொஞ்சம் அந்த அந்த அவர் எதிர்பார்க்குற டைமுக்கு முன்னும் நாங்கள் பொறுமை இழந்தோம்னு சொன்னால் அவர் வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவாங்க. எனக்கு ஒரு போதர் சின்ன நேரம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பரிசுத்தாவியானவர் வந்துடுறேங்கிற உங்களுக்கு தெரிந்தால் 9 மணிக்கு தான் பரிசுத்தாவியானவர் வந்துடுறேங்கிற ஒரு காலம் 9 மணிக்குன்னு பைபிள் கிளியராக சொல்லுது. அப்போ அவர் ஒரு கார்ட்டூன் ட்ராமான்னு பார்த்தாங்க. அந்த பரிசுத்தாவியானவரை பெற விதத்தை அவங்க காட்டுறாங்க. அப்போ சில பேர் 8:50 8:55 ஏர்லியா அந்த பரிசுத்தாவியோட அபிஷேகம் வர்றதுக்கு முன்னே பொறுமையாக இருந்துட்டு அவங்கள பொறுமையில் எழுப்பி போகிறாங்க. கேன் யூ இமேஜின்? இட்ஸ் a perfect example. They couldn't wait until 9 o'clock. But 9 o'clock சரியா பரிசுத்தாவினர் இல்லாமலும் வந்தார். ஸோ பொறுமை எங்களுக்கு அவசியமாக இருக்குது. எங்களோட ஒய்ஃபோடு நாங்கள் போகிற சில வேளையில் டிஃபிகல்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களோட டிஃபிகல்ட் ஹஸ்பண்டாக இருக்கலாம், டிஃபிகல்ட் சில்ட்ரனாக இருக்கலாம். Not everything's going to be perfect. Just because you're a Christian, my children are going to behave well, my wife's going to behave well, my husband's going to behave well, சபை ஓகேயாக இருக்கும், விசுவாசியில் என்னோட ஓகேயாக இருப்பான், எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் ஆன எல்லாரும் ஓகேயாக இருப்பான். இப்படி இல்லை. Sadly, it wasn't like that. It wasn't the case then in Jesus' time. It wasn't the case in Paul's time. It will not be the case in our time. And the future-லையும் இப்படியான குறைவு நிறைவு உள்ள ஆக்கள் கூட நீங்கள் வாழ்ந்து சாட்சியாக வாழணும். அதுக்கு தான் கர்த்தர் அவர்கள் மத்தியில் எங்களை வச்சிருக்கிறார். ஸோ அதுக்கு எங்களுக்கு பொறுமை தேவை. தயவு.
இந்த ஆக்களோட தயவா பணிமா பழகிறது. நற்குணம், நல்ல குணம். ஒரு மனுஷன் நல்லா இருந்தால் அவன் நல்லா இருக்கிறான்ன்ற ஒரு நற்குணம், நல்ல குணம் உங்களுக்கு இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற குணம் இருக்கணும். இன்னும் பைபிள் சொல்லுது, பிதா வந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படி ஜெனரஸான ஆக்களை நாங்கள் இருக்கோம். உண்மைத்தனம், இன்னும் இதுதான் சரியான கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன். சில இல்லை கணக்கு பைபிளில் கணக்க பழைய தமிழ் மொழிபெயர்ப்பில் யாரும் நான் இங்கிலீஷில் அப்படி இருக்கிறது ஃபெய்த் இருக்குது, விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இல்லை, விசுவாசத்துக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னும் தே ஆல் கேன் பிலீவ். இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து சொல்லலாம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், மேபி தே வில் கெட் a benefit, miracle, ஒரு தேவை சந்திக்கப்படலாம். தட் டசன்ட் மீன் தே ஆர் ஃபெய்த்ஃபுல். ஃபெய்த்ஃபுல்ன்றது தொடர்ந்து நீங்கள் உறுதியாக கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறது. பீயிங் ஃபெய்த்ஃபுல் டு யுவர் வைஃப், பீயிங் ஃபெய்த்ஃபுல் டு யுவர் ஹஸ்பண்ட், சில்ட்ரன் ஃபெய்த்ஃபுல் டு தேர் பேரண்ட்ஸ். இதுதான் இது உங்களுக்கு தேவை. இந்த கனி கட்டாயம் தேவை. இது ஆவுக்குரிய கனி, இது நான் ஏற்றி சொன்னதில்லை. ஓகே, அடுத்த நாங்கள் பார்க்குறோம் சாந்த குணம். Are you calm all the time? ஒரு சாந்தமான ஆளாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து எந்த நேரம் சாந்தமாக இருந்தார். அவர் பரிசேயரை கண்டிச்சார், பட் அவருடைய குணம் சாந்த குணமாக இருந்தது. எந்த நேரம் நாங்கள் பீஸ்ஃபுல்லான ஆக்களாக சாந்தமாக இருக்கிறோமா? அது கர்த்தர் இடத்துல கேட்குற விஷயம். அடுத்ததாக கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தன்னடக்கம். நினைக்கிறேன் இந்த தன்னடக்கம் சரியான இம்பார்ட்டன்ட். இவ்வளவு இருந்தும் நாங்கள் எங்களை அடக்கி கொள்ளாடி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிற எங்களுடைய தன்னடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், அது கர்த்தர் கட்டாயம் எங்களுக்கு தரணும். எங்களுக்கு அது எங்களுக்குள்ளே இருக்குது. வி கேன் கண்ட்ரோல் அவர் செல்ஃப். அதால தான் தன்னடக்கம் என்றதை நீங்கள் செய்ய சொல்லுதுன்னா எங்களால் கண்ட்ரோல் பண்ணிடணும். இப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற விஷயங்கள், இப்போ தன்னடக்கம் இருக்க சொல்லி சொல்கிற பைபிள் வந்து எங்களுக்கு சொல்கிற காரணம் வந்து எகெயின் நாங்கள் தன்னடக்கமாக இருக்கலாம் முடியுமன்றபடியினால தான். ஸோ எல்லாம் எங்களுக்கு இருந்து மேலே இருக்கிற எல்லா குணங்களும் இருந்து நாங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி யோசனை இல்லை. ஒரு டெம்டேஷன் வருது, எங்களுக்கு கோபம் வருது, ஒரு ஆளை வெறுக்கிறதுக்கு வருது. இதுன்ற ஆப்போசிட் நாங்கள் மேலே பார்த்ததில் வெறுப்பு வருது, எங்களுக்குள்ள கெட்ட குணங்கள் வருது. எல்லாத்தையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது பரிசுத்தாவியானவற்ற உதவியோட தன்னடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், இது கட்டாயம் இருக்கும். இவன் தான் கடைசியில், இப்படிப்பட்ட மனிதன் தான் கடைசியில் வெல்லுவான். நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா தெரியும், 22ஆம் வசனம் பிகினிங்கில் பைபிள் சொல்லுது ஆவியின் கனின்னு சொல்லல, ஆவியானவரின் கனியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போய்க்கல, இந்த உலகத்தில் பரிசுத்தாவியானவர் விட்டுட்டு போனேன். இப்போ நாங்கள் எங்களுடைய தெய்வம் இப்போ பரிசுத்தாவியானவர், அவருக்கு தான் நாங்கள் கணக்கு ஒப்புக்கிறோம். அப்போ அவருடைய கனிகள், அவர் விரும்புகிற விஷயங்கள் வந்து இதுதான். இது வந்து பழைய பாடலுக்கே நான் திருப்பி சொல்லுவேன், பழைய உடன்படிக்கையில் இதுகள் இம்பார்ட்டண்டாக இருக்குது. பட் புதிய உடன்படிக்கை இயேசுடைய இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட, அவர் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் உடன்படிக்கையை செய்து இரத்தத்தினால புதிய உடன்படிக்கையை செய்தார் என்று நாங்கள் பைபிளில் வாசிக்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கையின்படி இவ்வளவு எங்கள்கிட்ட இருக்கணும். தேர்ஸ் நோ ஷோ கட், குறுக்கு வழி இல்லை. யூ ஹாவ் டு ஹாவ் திஸ், என்னைச்சு தான் சொல்கிறோம். ஸோ கர்த்தர்கிட்ட கேட்போமா உதவி செய்யும்படி, கேட்குறது நல்லது. பட் இந்த விஷயங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபெயில் ஆகலாம். பட் டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். எனக்கு ஒரு சொல்லி எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சவர் வந்து 300 தரம் இன்னும் ஃபெயில் பண்ணார். யாருன்னு தெரியாது பிகினிங்கில். இப்போ ஃபேமஸாக இருக்கிறார்கள் இல்லை ஆரம்பத்தில். கேன் யூ இமேஜின் 300 டைம்? I don't know இது உண்மையை போய் என்ன தெரியாது. எனக்கு ஒரு சொல்லி 300 டைம் he failed, only 301 time he got it right. இன்றைக்கு பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி இந்த இது எல்லாம் நாங்கள் ஊழியம் செய்தாலும், மினிஸ்ட்ரி செய்கிறோம், ஆன்லைன் மினிஸ்ட்ரி, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டி இந்த உலகமே இயங்காது. அப்போ பிரியமான சகோதரர்களே, நாங்கள் கிவ் அப் பண்ணக்கூடாது, நாங்கள் முயற்சி செய்யணும். அப்போ தான் நாங்கள் வெல்லலாம் எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில். ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. பிதாவே, சுவாமி, நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இதை கேட்குற சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும், குடும்பங்கள் வரைக்கும், பெண்கள், ஆண்கள், ஆண்டவர், வாலிபர்கள் எல்லாரும் நம்முடைய அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டவர்களாய், மாறுகிறவர்களாய், முன்னேறுகிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம்.
அதுக்கு உங்களுடைய கிருபை தேவை, உங்களுடைய பவர் ஆண்டவர், உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தேவை. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.